மதுபானத்திற்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலித்ததற்காக 5000 ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை மாதவரம் டாஸ்மாக் கடை விற்பனையாளருக்கு சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை செம்பியம் பகுதியைச் சேர்ந்த தேவராஜன் என்பவர் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்த நிலையில் புகாரை விசாரித்த ஆணையம் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதல் தொகையை வசூலித்தது முறையற்ற வணிகம் என கூறி புகார்தாரருக்கு 5000 ரூபாயை இழப்பீடாக 2 மாதங்களில் வழங்க வேண்டும் என மாதவரம் ரவுண்டானா டாஸ்மாக் கடை விற்பனையாளருக்கு உத்தரவிட்டது. இல்லாவிட்டால் ஆண்டிற்கு 9% வட்டியுடன் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் ஆணையம் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 நாள் அரசுமுறை பயணமாக தென் ஆப்பிரிக்க நாடான போஸ்ட்வானாவுக்கு சென்றுள்ளார். போஸ்ட்வானா அதிபர் டுமா கிடியோன் போகோ இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வரவேற்றார். அங்கு அவருக்கு போட்ஸ்வானாவின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நடனத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிறகு திரௌபதி முர்முவுக்கு அந்நாட்டு முக்கிய அமைச்சர்களை அதிபர் அறிமுகப்படுத்தினார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் போஸ்ட்வானாவிற்கு சென்றது இதுவே முதல் முறையாகும். எட்டு சிறுத்தைகளை இந்தியாவிற்கு இடமாற்றம் செய்வதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு போட்ஸ்வானாவுக்கு சென்றுள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ள முர்மு இந்தியா போட்ஸ்வானா இடையேயான உறவுகளை வலுப்படுத்தவும் கலஹாரி பாலைவன சிறுத்தைகளை இந்தியாவிற்கு இடமாற்றம் தொடர்பான ஒப்பந்தத்தை இறுதி செய்யவும் பயணம் மேற்கொண்டுள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு மன்னருடன் இணைந்து புனித புத்தர் நினைவுச் சின்னங்கள் முன்னிலையில் புனா 2 என்கிற திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்ட 1020 மெகாவாட் நீர்மின் நிலையம் புனா 2 திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பும் சோதனையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வழக்கமாக 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும் நிலையில் தற்போது 5 அடுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்கள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுவதோடு பயணிகள் பல்வேறு கட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவிட்டதோடு கூடுதல் வெடிகுண்டு நிபுணர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் கூடுதல் சோதனை நடத்தப்படுவதால் பயணிகள் முன்கூட்டியே செக்இன் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சென்னை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையிலும் ஈடுபட்டனர். அண்ணாமலைக்கு எதிரான TR பாலுவின் அவதூறு வழக்கு விசாரணையை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றம் தள்ளி வைத்து உத்தரவிட்டது. தன் மீது அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக அண்ணாமலை மீது திமுக MP TR பாலு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக நீதிமன்றத்தில் TR பாலு ஆஜராகாத நிலையில் வழக்கை டிசம்பர் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.